நம்ம எல்லாருக்குமே ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைச்சதுன்னு தெரியும். ஆனா முதல் சுதந்திர போரை பத்தி தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1857 நடந்த கிளர்ச்சியை தான் முதல் சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. இத பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்கள் சிப்பாய் கழகம்னு, இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய கழகம்னு, விநாயக் தாமோதர் சவர்கர் முதல் சுதந்திர போர்னு பேர் வகுத்தாங்க. அரசியல், சமூகம், மதம், பொருளாதாரம் தான் இந்த கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களா இருக்கு. அரசியல் காரணமா சொல்லப்படுற டாக்டரேட் ஆஃப் லாப்ஸ் கோட்பாட்டுக்கு கீழே ராணி லட்சுமிபாயோட வளர்ப்பு மகன் அரியணையில் அமர பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுமதிக்கல. அதனாலதான் ஜான்சி, சட்டாரா, நாக்பூர், அவுத் உதய்பூரை பிரிட்டிஷ் கைப்பற்றினாங்க. சத்தி, பெண் சிசு கொலை, விதவை மறுமணம், மேற்கத்திய கல்வி முறை, வாரிசுரிமை சட்டத்தை மாற்றியது, இது எல்லாமே சமூகம் மற்றும் மத காரணங்களா இருந்தது. பொருளாதார காரணமா கிராமப்புறங்கள்ல ஜமீன்தாரிகளும் கிழக்கிந்திய நிறுவனத்தோட அதிக நிலவரியால பொதுமக்கள் கோபமடைந்தாங்க. இந்திய சிப்பாய் யூரோப்பியன் சிப்பாயை விட குறைந்த ஊதியத்தை பெற்றிருக்காங்கன்னு, அது மட்டும் இல்லாம சிப்பாய்கள் கடல் கடந்து பிரிட்டிஷ் நிலத்துல கூட பணியாற்ற தயாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னது இந்தியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இத்தனை காரணங்கள் இருந்தாலும் ஒரு வதந்தியா பரவன புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கிகள் பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு தடவப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது. அதை பயன்படுத்த இந்து முஸ்லிம் 2 பேருமே மறுத்துட்டாங்க. இதுதான் 1857 நடந்த கிளர்ச்சிக்கான முக்கிய காரணமா இருந்தது. மார்ச் 1857 பாரக்பூர்ல சிப்பாய் மங்கள் பாண்டே தோட்டாவை பயன்படுத்த மறுத்து அவரோட மூத்த அதிகாரியை தாக்குனதுனால ஏப்ரல் 8 அவர் தூக்குல போட்டாங்க. கிளர்ச்சியின் முக்கிய மையங்களா இருந்த கான்பூர், லக்னோ, பார்லே, ஜான்சி, குவாலியர், அராஹின், பீகார் ஆகிய இடங்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்துச்சு. லக்னோவை சேர்ந்த பேகம் ஹஸ்ரத் மஹத் இந்த கிளர்ச்சியை தலைமை தாங்கினாங்க. கான்பூர்ல நானா சாஹிப், ஜான்சில ராணி லட்சுமிபாய், குவாலியர்ல தாண்டியா டோப், பீகார்ல குன்வார் சிங். இந்த ரிவால்ட் 1857 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல் நடந்தது. ஜூலை 8, 1858 மீரூட்ல 14 மாதங்களுக்கு பிறகு இறுதியா லார்ட் கேனிங் அமைதி நிலைநாட்டினாரு. இவ்வளவு பெரிய சுதந்திர போர் நடந்தும் இந்த போர் இந்திய மக்களுக்கு தோல்வியா தான் அமைஞ்சது. ஏன்னா திறமையற்ற தலைமை, வரையறுக்கப்பட்ட வளங்கள், நடுத்தர மக்களான வணிகர்கள், வியாபாரிகள், ஜமீன்தார்களோட உதவி இந்திய கிளர்ச்சியில கிடைக்கல. இந்த சுதந்திர போரோட முடிவுல கிழக்கிந்திய நிறுவனத்தோட ஆட்சியின் முடிவும் பிரிட்டிஷ் மகுடத்தோட நேரடி ஆட்சியும் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாம இந்திய நிர்வாகம் விக்டோரியா மகாராணியால் ஆளப்பட்டது.